யோக்கிய வாரா சொம்ப தூக்கி உள்ளவை என்ற சொல் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, விசில் வியாபாரி விஜய்க்கு நன்றாகவே பொருந்தும். அட என்னப்பா, தமிழ்நாட்டை தீய சக்தி கிட்ட இருந்து காக்க வந்த தூய சக்தி கட்சியின் தூணையே இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். அப்புறம் விஜய் ஒன்னும் தூய சக்தி எல்லாம் இல்லையாமா, சரியான பொய் சக்தின்னு நாம சொல்லல, மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விசில் வியாபாரியோட லட்சணத்தை தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உப்பு கண்டம் போட்டு உரிச்சு வச்சிருக்குதே. சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, நடிகர் விஜய் கடந்த 2015-2016 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செஞ்சப்போ அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாயை தான் சினிமாவில் நடித்ததன் மூலம் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். கணக்கு சரியாகாமல் இருப்பதை கவனித்த வருமான வரித்துறையோ அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள களத்தில் அதிரடியாக இறங்கியது. விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்த போதுதான் புலி படத்திற்காக தான் பெற்ற 15 கோடி ரூபாய் திரைப்பட வருமானத்தை கணக்கிலேயே காட்டாமல் மறைத்துள்ளார் இந்த பொய் சக்தி விஜய். வருமானத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைத்ததற்காக சுமார் 1,50,00,000 ரூபாய் அபராதத்தை விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. வருமான வரித்துறை கிட்ட வரியை கட்ட வேண்டியது அவசியம். அதுவும் போக வருமான வரித்துறை அபராதம் போட்டா அதையும் கட்ட வேண்டியது ஒரு இந்திய பிரஜையாகிய ஒவ்வொருவரின் தலையாய கடமை இல்லையா? ஆனால் விசில் வியாபாரியோ தனக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளார். பாத்தீங்களா மக்களே, இதெல்லாம் ஒரு இந்திய குடிமகனுக்கு அழகா? இந்த வேலையை செய்தவர் ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் தமிழகத்தின் தலையெழுத்து என்று புலம்புகிறார்கள் மக்கள். அது மட்டுமில்லை, விசில் வியாபாரி விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் என்ற சொகுசு ஆடம்பர காரை வாங்கிய விவகாரத்தில் வரி பிரச்சனை வேறு. இப்படி வருமானத்தை மறைப்பது, வரி ஏய்ப்பு செய்வது என விசில் வியாபாரியின் லட்சணங்கள் இப்படி இருக்கையில், ஊழலே ஊக்கமென வாழ்ந்து கொண்டிருக்கும் திருந்தாத திமுகவுக்கும் கட்சியை தொடங்கும் முன்பே வரி மோசடி செய்து வந்த திருத்தவே முடியாத தாவேக்காவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாதது போலவே தெரிகிறது என மக்கள் சொல்கிறார்கள். 2026இல் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கை அதிமுக தான் என்று ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். விஜய் தீய சக்தியையும் பொய் சக்தியையும் விரட்டியடிக்க போகும் மகா சக்தியான இலையின் நிழலில் தமிழகம் நிற்கும்.